டேய், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லு. அதான் நாங்கள் ஆசைப்பட்டோம், எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆக போகிறாரு, எங்கள் கனவு நிறைவேறிடுச்சு. இந்த கதையெல்லாம் நல்லா உண்மையில், ஏன்னா அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் எங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டார், எங்கள் அண்ணன் அத்தனை வழிகளை தாண்டி வந்தார். அதுக்கான ஒரு இதுதான் இது. இதெல்லாம் விடக்கூடாது. என்ன கஷ்டத்தை தாண்டி வந்தார்? ஐயா ஜெயிச்சிட்டார். ஏன்னா அவர் ஜெயித்ததுக்கு என்ன காரணம்? எவனாச்சும் ஒருத்தன் சொல்லு. அவர் ஜெயித்ததுக்கு அவர் வந்தால் மொத்தமாக திருப்பி போட்டுருவார், அவர் வந்தால் கண்டிப்பாக இதையெல்லாம் செய்வார். இப்போ என்ன டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணிடுவாரா? இல்லை பார்த்து தெரில. இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கொலை கற்பழிப்பு இது எதுவுமே நடக்காது. அதாவது நாளையிலேருந்து தமிழ்நாடு ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக மாறிடும். ஜெயிலெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போலீஸ்காரங்களுக்கெல்லாம் அந்த வேலையை பிடிங்கிடுவாங்க. அவங்களுக்கு வேலையே இருக்காது தமிழ்நாட்டில். அப்படி தானே? ஏன் ஒரே ஒரு காரணம், அவர் ஜெயித்ததுக்கு எனக்கு அவரை பிடிக்கும். அவர் ஜெயித்ததை தப்பே சொல்லலை, நல்லா தெரிஞ்சுங்க. ஜெயிக்கட்டும், மாற்றம் வரட்டும். நல்லா இது வரைக்கும் ஆடினாங்கல்ல 2 பேரும், 75 வருஷம் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. பவள விழா பாப்பா நான் சொல்கிறேன், இருடா வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லி பேசுனாங்கல்ல. எப்படி பவள விழா பாப்பா பேசலான்ட்டு தலைவரையே தூக்கி அடிச்சிட்டாங்க. கொளத்தூரில் திமுக தலைவர் காலி, முடிச்சு விட்டாங்க, மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். ஆனால் அதுக்காக இவர்கிட்ட அவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ஞானம் இருக்குது, அவ்வளவு அரசியல் தெளிவு இருக்குது. அவர் எதையும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள். 2 விதத்தில் ஒரு பிரச்சனையை சமாளிக்கலாம். ஒன்று, எதிர்த்து பேசி சமாளிக்கணும். இன்னொன்று, எதுவுமே பேசாமல் சமாளிக்கணும். இதில் உங்கள் என்ன கேட்டகிரி அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்புறம் அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றீங்கல்ல, நல்லா தெரிஞ்சுக்க. 12வது பரீட்சை எழுதணும்னா நேராக 12வது போய் படிச்சுவிட்டு, அதுவும் படிக்காமல் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ஒருத்தர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கிறான்னா அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி அது இதுதான். எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க இதோட முடிஞ்சு, நம்ம அண்ணனை உட்கார வச்சு நம்ம அழகு பார்த்துட்டோம், நம்ம இதுக்கப்புறம் அந்த கதை சுபம், அதாவது இந்த படத்துலலாம் வரும்ல, சிஎம் ஆகிட்டான்னா அத்தோட கதையை முடிச்சிருவாங்கன்ட்டு, நாடு பயங்கரமாக டெவலப். அப்படிலாம் இல்லை ராஜா, ஆரம்பமே இனிமேல் தான் ஆரம்பமே. என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு அந்த அமைச்சரவையை நினச்சி பார்த்தா இப்போவே கொலை நடுங்குது. நெசமா அவர் ஜெயித்ததில் சந்தோஷம், அவர் பண்ணதில் சந்தோஷம் நல்ல. ஆனால் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்குது, அவருக்கு பணத்து மேலே ஆசை இருக்காது. பணம் சம்பாதிக்கணும், பணத்தை ஆட்டையை போடணும், மக்களை ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக அவருக்கு இருக்காது. 100% அதை நம்புகிறோம். அவருக்கு மட்டும்தான் இருக்காது. அதையும் நம்புங்க. நல்லா கூட சேர்ந்துருக்க ஒவ்வொன்றையும் நினச்சி பாருங்கள். ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தனையும் இப்போ தாவேக்காவை ஜெயிக்க வச்சுருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த ஜெகநாத் மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அந்த ஜெகநாத் மிஸ்ராவை அவர் பேசின பேச்சுகள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவருக்கு ஓட்டு போட்ட எவனாச்சும் ஒருத்தன் அவரை பற்றி கொஞ்சம் நோண்டி பார்த்துருந்தான்னா அவருக்கு ஓட்டு போட்டிருப்பானான்றது சந்தேகம்தான். ஆனால் அவருக்கு ஓட்டு விழுந்தது. ஏன் விழுந்தது? அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், விஜய்ன்ற ஒரு ஆள் மட்டும்தான். ஏன்னா எந்த ஏரியாவில் அவனை பற்றி ஒன்றும் இல்லை. நோ யுவர் கேண்டிடேட்னு ஒரு ஆப்பே இருக்குது. அந்த ஆப் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளோ பேர் அதை நோண்டி பார்த்தீங்க? அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதாவது ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அந்த மாற்றம் ஐயா எடப்பாடியாராக இருப்பார். திமுக தேர்டுக்கு போகுன்றது கூட நான் நினச்சேன். எப்படி திமுக தேர்டுக்கு போகணும்னா எடப்பாடியார் ஜெயிப்பார், இவர் விஜய் 2வதாக வருவார், எதிர்கட்சி தலைவராக இருப்பார். ஒன்றுமே இல்லாமல் 2011 ஓரமாக உட்கார்ந்த மாதிரி திமுக உட்கார்ந்துருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆடியாச்சு. ஏகப்பட்ட பேர் ஆடிட்டாங்க. சும்மா கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது, நிறையா பேர் ஆடிட்டாங்க. ஸோ அதுக்கான ஐயா இப்போ தான் சொல்கிறேன். இப்போ எப்படி ஐயா விஜய் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ, எப்படி ஐயா விஜய் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரோ, ஸ்டாலினும் அப்படி தான் நினச்சார். அப்படி தான். ஆனால் அவர் மட்டும் அப்படி நினச்சா பத்தாது இல்லையா? சுற்றி இருக்கிறவங்களாம் அதை செய்யணும் இல்லையா? கொண்டாந்துருக்க திட்டத்தையெல்லாம் ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்துருக்கணும் இல்லையா? எதுவுமே பண்ணலையே. அவரால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் உண்மையிலேயே இந்த வயசுலேயும் சொத்து சேர்க்கணும், பதவியில் இருக்கணும்னு வேணால் நினச்சிருப்பார். ஆனால் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கணும் சார்? எந்த எலெக்ஷன்லையுமே நடக்காத ஒன்று சார். ஒரு சிட்டிங் சிஎம் தோத்துட்டார் தொகுதியில், அதுவும் யாருன்னே தெரியாத ஒரு ஆளுகிட்ட தோத்துட்டார். யாரும் தெரியுமா? நினச்சி பாருங்க. அவரை பார்த்தா ஸ்னேக் பாபு மாதிரி தான் இருந்தாப்புல.
கடைசியில் இப்போ பார்த்தா கராத்தே பாப்புவை மாதிரி நின்ட்டாப்புல. சண்டை செய்ய முடிஞ்சா என் கூட மோதிப்பார். கிட்டத்தட்ட அப்படி தான் சார் இருந்தது. அவங்க அதைத்தான் செஞ்சுருக்கிறாங்க. பட் ஆனால் இதுக்கெல்லாம் ரொம்ப நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே ஆகா ஓகோன்னு அண்ணனை போட்டு புகழ்ந்து உங்கள் வேலையே இனிமே தான் சார் ஆரம்பிக்குது. யோசிச்சு பார்த்துங்க. அதாவது இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன்றாங்க. நல்லா யோசிங்க. 10 லட்சம் கோடி கடை தமிழ்நாட்டு வேலை இருக்குது. இது வரைக்கும் ஆண்ட திராவிட கட்சிகள் அதை வச்சிருக்கு. அந்த 10 லட்சம் கோடி அவங்க ரொட்டேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 10 லட்சம் கோடியை ரீப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 10 லட்சம் கோடியை எங்கெங்கே வந்து அந்த ஃப்ரீபீஸ்க்கு யூஸ் பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாணவர்களுக்கு இலவச காலை சாப்பாடு, மார்னிங் டிஃபன் கொடுக்குறாங்க, மத்தியானம் லஞ்சு கொடுக்குறாங்க. ஆளுக்கு 1000 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம வேறு 2000 ரூபா போடுறோன்னு சொல்லியிருக்கோம். மாதம் 2000 ரூபா போடுறோன்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் ஃபேமிலிக்கு இந்த லேடிஸ்க்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸை எல்லாம் மாமன் வீட்டு சீரு, தாய் மாமே சீரு வரணும் வேற எடுத்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இது எல்லாம் வரணும் இல்லையா? எங்கேருந்து முதல்ல காசு வரும்னு நினைக்கிறிய? ஆல்ரெடி முதல்ல வாங்கணும். அதை நம்மள்கிட்ட வாங்குறாங்களே ஜிஎஸ்டி, அதை திருப்பி வாங்குறதுக்கு ஒரு தனி திறமை வேணும் அவங்கக்கிட்ட. இவங்க இவ்வளோ தூரம் இழுத்து அடித்து அவங்க ஒன்றுமே இல்லாமல் தரமாட்டேன்னு சொல்லி மூச்சை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. திரும்பினா தான் நான் காசு கேட்பேன். நான் அந்த பக்கம் வரவே இல்லைன்னா எப்படி? ஒவ்வொரு இடர்பாடுகள், இயற்கை பேரழிவுகள் சார். ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுன்றது வெறும் ஒரு படத்துக்கு கால் ஷீட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது. இந்த தேதியில் நான் வருவேன், என்னை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்க, அப்படி போயிட முடியாது. 1008 புலம்பலை கேட்கணும், நிறையா சாவை பார்க்கணும், ஏகப்பட்ட போராட்டத்தை பார்க்கணும். இப்போ இந்த ஆசிரியர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய அரசு ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பர்மனெண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. எவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, எவ்வளவு கோரிக்கைகள் இருக்குது, அது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி பண்ண போகிறோம்? இது வந்து வெறும் ஜெயிச்சுட்டா நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிச்சுட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் மேட்ச்சு கிடையாது. அடுத்த மேட்ச்சுக்கு வெறும் மேட்ச்சு மட்டும் விளையாடுறது கிடையாது சார். அதுக்கப்புறம் பிச்சை ரெடி பண்ணணும். அந்த பிச்சை எல்லாருக்கும் ஏற்ற பிச்சை பார்த்து ரெடி பண்ணணும். இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இப்போ பேலன்ஸ் இன்னும் ஒரு 10 ஒன்றும் இல்லை. இந்த 10 தொகுதிக்கு எவ்வளவு படாத பாடுபடுவோம்னு பாருங்கள். 10 எம்எல்ஏ சீட்டு வேணும் நம்ம ஆட்சி அமைக்க. அந்த வெறும் 10 நம்பி நம்ம இருக்க முடியாது. மேற்கொண்டு கூட ஒரு 10 வேணும். ஏன்னா 10 என்றைக்குமே நம்ம சர்ப்ளஸில் வச்சுருக்கணும். என்றைக்கு சிலது வந்து அறுத்துக்கிட்டு ஓடும் எடுத்துக்கிட்டு ஓடும்லாம் தெரியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல இந்த அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையே அதுதான். திமுகவுக்கு நல்ல அரசியல் தெரிஞ்ச அளவுக்கு திமுகவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவனோட அந்த ஸ்ட்ரென்த்து தெரியாமல் போயிடுச்சு. கள அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த அரசியலை கால்குலேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை சப்பையாக நினச்சிருந்தாங்கன்னா இவங்க அசால்ட்டாக அந்த முதல்வர் சீட்டையே விட்டுருப்பாங்க. அந்த முதல்வர் தொகுதியில் முட்டை நினச்சி பாருங்கள். சிட்டிங் முதல்வர் எவ்வளோ பெரிய அவமானம் அது. திமுக எதிர்கட்சியாக வந்ததை விட அதை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் வெளியில் சொல்லிட்டு போயிடுறாங்க மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிறோம். ஆனால் என்ன பண்ணலை குளத்தூர் தொகுதியிலேருந்து தான் தெரில. அது உண்மையில் ஐயா ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு அலையா, இல்லை விஜய்க்கு எதிரான ஒரு அலையா, விஜய்க்கு ஆதரவான ஒரு அலையா? ஆதரவான ஒரு அலையாக இருந்தாலுமே விஜய்க்கு அந்த அளவுக்கு பெரம்பூரில் அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற அந்த இதுக்கு அங்கே வரலையே. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாப்பா என்ன பண்ணுறாயின்ட்டு.